ஓகே, ஸோ இந்த இன்டர்வியூ வந்து பீரியட் ஸ்பெஷல்னால ஸோ எந்த ஏஜ்ல ஏஜ் அட்டெண்ட் பண்ணா கரெக்ட்? ஸோ இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா 10 இயர்ஸ்லேருந்து 16 இயர்ஸ்க்குள்ளார ஏஜ் அட்டெண்ட் பண்றது தான் வந்து ஏஜ் ஆஃப் மெனார்கி இன் ஜென்ரல். ஓகே, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் மெனார்கி, ஒரு மீன் ஏஜ் ஆஃப் என்ஆர்கே வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா ஒரு 12 இயர்ஸ். ஓகே, இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் அது 16 இயர்ஸாக இருந்தது. அடுத்ததா பேட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆட்ல என்ன சொல்றாங்கன்னா ஜெல் லாக் டெக்னாலஜி இருக்கு. அந்த ஜெல் கெமிக்கலா? So all these pads, most of the pads, all these sanitary pads that we get commercially, most of them have as these traces of diones inside that. So இது வந்துட்டு it is not very good, as recent studies have shown it can cause endometriosis. Okay. So anything artificial is not very safe. அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்போ பீரியட்ஸ்க்கு முன்னாடி இப்போ எனக்கு டேட் இருக்கு அப்படின்னா ஒரு 2-3 days பிஃபோரே வந்து பேக் பெயின் வரதா இருக்கட்டும், இல்ல கால் அதிகமா வரதா இருக்கட்டும், அபார்ட் ஃப்ரம் ஸ்டொமக் ஏக், இது என்ன மாதிரி பாடி இண்டிகேஷன்? அதாவது பீரியட்ஸ்க்கு முன்னாடி வந்து என்ன ஆகும்னா நம்மளோட பாடியோட ஹார்மோன்ஸ் வந்து நல்லா சடனா ட்ராப் ஆகும். ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன்ஸ், த ஃபீமேல் ஹார்மோன்ஸ், அது நல்லா ட்ராப் ஆகும். அது ட்ராப் ஆகும்போது சில ப்ரீமென்சுரல் சிம்டம்ஸ் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு பேக் பெயின், பாடி பெயின், லெக் பெயின் இருக்கலாம். And also some people feel little depressed also. பாத்தீங்கன்னா கொஞ்சம் irritable-ஆ இருப்பாங்க, breast tenderness இருக்கும். So last question, periods timeல gym போலாமா? தாராளமா போலாம். Okay. தாராளமா periods timeல gym போலாம், because physical activity is going to release your happy hormones, and you'll feel little more positive, little more energetic. If you're feeling little low in energy, or if you're having cramps, severe cramps, then you need not have to do. But if you're comfortable, தாராளமா periods timeல you can carry on with your routine physical activities. ஹாய், ஹலோ, வணக்கம் யூ தமிழ் பாவை நேயர்களே. ஸோ பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. அதாவது பெண்களுக்கு உடம்புல பிரச்சனைனா டக்கு நம்ம போற டாக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா கைனகாலஜிஸ்ட் தான். இன்னைக்கு இந்த நேர்காணல்ல நம்ம பீரியட்ஸ் பத்தி நிறைய பேச போறோம். அதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காங்க கைனகாலஜிஸ்ட் டாக்டர் சரண்யா ராஜே. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? I'm doing good. ஓகே, ஸோ பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு நிறைய வயிற்று வலி வரும் அடிக்கடி. ஸோ இதுக்கான ரீசன் என்ன மேம்? ஸோ வயிற்று வலி வந்துட்டு either it could be periods related or non-periods related. Periods related-ஆ வந்துட்டு ஒரு நார்மலா ஒரு கிராம்பி abdomen பெயின் வருதுன்றது வந்து இட்ஸ் வெரி மச் நார்மல். பட் if the pain is very severe, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஒன்னு endometriosis இருக்கலாம், இல்ல pelvic infections இருக்கலாம். ஸோ அது நம்ம evaluate பண்ணாதான் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ வயிற்று வலியிலேயே வந்து புடிச்சு இழுக்கிற மாதிரி ஒரு வலி இருக்கும், இல்ல லைட்டா ஒரு பெயின் வந்து இருக்கும், சூட்டு வயிற்று வலி விட்டு விட்டு வலிக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ஜெனரிக்கா சொல்றேன். ஸோ கைனாக்கா இதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? So there are several causes abdomen pain-க்கு. ஜெனரலா பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க இல்லையா சூட்டு வலி அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சம்மர் சீசன்ல நிறைய யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். ஏன்னா வந்துட்டு சரியா தண்ணி குடிக்க மாட்டாங்க, அந்த டீஹைட்ரேஷன் இருக்கும். அண்ட் when they use outside restrooms, அப்ப என்ன ஆகும்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ஸோ இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அந்த வயிறு வலி எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா வந்து யூரின் போய் முடிச்ச உடனே பெயின் இருக்கும், அப்போ சிஸ்டைட்டிஸ்னு சொல்லுவோம். இல்ல யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கும். ஸோ அப்ப வந்து lower abdomen pain இருக்கும். So இது ஒரு விதமான பெயின். Or they could have normal menstrual bleeding இருக்கும்போது வந்துட்டு நார்மலாவே they can have some minimal cramps. இது போக there are other reasons. இப்போ வயிறு வலின்னு நம்ம ஜெனரலா சொல்றோம். இது போக வந்துட்டு there could be appendicitis, which there will be severe pain. ஒரு indigestionனால பெயின் வரலாம், outside food சாப்பிடுறதுனால பெயின் வரலாம். ஸோ வயிறு வலின்றது ரொம்ப ஜெனரலைஸ்ட் டேர்ம். அதோட அசோசியேட்டா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்றத வச்சுதான் அதை டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த இன்டர்வியூ வந்து பீரியட் ஸ்பெஷல்னால ஸோ எந்த ஏஜ்ல ஏஜ் அட்டெண்ட் பண்ணா கரெக்ட்? ஸோ இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா 10 இயர்ஸ்லேருந்து 16 இயர்ஸ்க்குள்ளார ஏஜ் அட்டெண்ட் பண்றது தான் வந்து ஏஜ் ஆஃப் மெனார்கி இன் ஜென்ரல். ஓகே, இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் மெனார்கி, ஒரு மீன் ஏஜ் ஆஃப் என்ஆர்கே வேர்ல்டு வைடு பாத்தீங்கன்னா ஒரு 12 இயர்ஸ். இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் அது 16 இயர்ஸா இருந்தது. பட் ஆஸ் ஆஃப் நவ் ஒரு மீன் ஏஜ் பாத்தீங்கன்னா 12 இயர்ஸ். 10 வயசுக்கு கீழே ஏஜ் அட்டெண்ட் பண்றாங்க அப்படின்னா இட் இஸ் வெரி ஏர்லி மெனார்கி. ஓகே, ஸோ வந்து அதான் இப்போ நிறைய பேர் சீக்கிரமே வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ணிடுறாங்க, ஸ்கூல் கோயிங் ஃபீமேல். ஸோ இது வந்து இந்த ஃபாஸ்ட்
ஃபுட் இந்த லைஃப் ஸ்டைல்னால நம்ம சொல்லலாமா? ஸோ ஏஜ் அட்டன் பண்றது, அந்த ஏஜ் ஆஃப் மெனார்கே பாத்தீங்கன்னா வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் செவரல் ஃபேக்டர்ஸ். ஓகே. ஸோ இட் குட் பி ஜெனட்டிக் ஃபேக்டர் மெயினா. இப்போ அம்மாவோ பாட்டியோ சீக்கிரம் ஏஜ் அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ அந்த குழந்தையும் சீக்கிரம் ஏஜ் அட்டன் பண்றதுக்கான சான்சஸ் அதிகம். இது போக வந்து அவங்க என்ன பாடி வெயிட்ல இருக்காங்க, பிஎம்ஐ அதிகமா இருக்கு. இப்போ வர குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 13 இயர்ஸ் 14 இயர்ஸ்லேயே வெயிட் பார்த்தா 60 kg 70 kg, அதாவது அவங்க பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கு. திஸ் குட் பி பிகாஸ் ஆஃப் தி ப்ராசஸ் ஃபுட் தட் தே ஆர் ஈட்டிங், ஹை சுகர் கண்டென்ட் மெயினா ஃபுட்ல இருக்கிறதுனால, அண்ட் நிறைய என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் நமக்கு சுத்தி நடக்குது, கிளைமேட்டிக் சேஞ்சஸ். சோ மெனி ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் தி ஏஜ் ஆஃப் மெனார்கி. பட் டெஃபினெட்லி லைஃப் ஸ்டைல், ஹை பாடி மாஸ் இண்டெக்ஸ், ஒபிசிட்டி, இந்த மாதிரி ப்ராசஸ் ஃபுட் எடுக்கிறது, இட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் early menarche. ஓகே. சோ இந்த ஏஜ் ஆஃப் மெனார்கின்னு சொன்னீங்க, அதோட மீனிங் என்ன மேம்? அதாவது மெனார்கின்றது வயசுக்கு வருது, மொத ஒரு பொண்ணுக்கு பீரியட்ஸ் வருது, அதுதான் மெனார்கி. சோ ஏஜ் ஆஃப் மெனார்கினா எந்த வயசுக்கு வராங்க அப்படின்றது தான் ஏஜ் ஆஃப் மெனார்கி. as I told you, in general between 10 to 16 years, any time within that period is fine. But less than 10 years ஏஜ் அட்டன் பண்றாங்க அப்படின்னா அப்போ நம்ம வந்து கண்டிப்பா இவாலுவேட் பண்ணும். ஏன்னா அதுக்கு வேற காரணங்களும் இருக்கலாம், and they will require further treatment or further evaluation also. சோ இப்போ ஏஜ் அட்டன் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் டேட் வந்து பயங்கரமா தள்ளுது, இல்ல சம்டைம்ஸ் வராமையே இருக்கு. இதுக்கான காரணம் என்ன? அதாவது ஏஜ் அட்டன் பண்ண உடனே அந்த ஹைப்போதலாமோ பிட்யூட்டரி ஆக்சிஸ்னு ஒன்று இருக்கு. ஹைப்போதலாமோ பிட்யூட்டரி ஆக்சிஸ், HPO ஆக்சிஸ்னு சொல்லுவோம். அது ஃபுல்லா மெச்சூர் ஆயிருக்காது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை வந்து 11 இல்ல 12 வயசுல ஏஜ் அட்டன் பண்ணுதுன்னா அடுத்த ஒரு 3-4 இயர்ஸ்க்கு அவங்களுக்கு சைக்கிள் ரெகுலரா இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இட் இஸ் நார்மல். ஃபார் த ஃபர்ஸ்ட் 2 to 3 இயர்ஸ் அந்த ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்து ஒரு 2-3 வருஷமே கூட வந்து சைக்கிள்ஸ் இர்ரெகுலரா இருக்கிறது அப்சல்யூட்லி நார்மல். ஸோ அதுல வந்து பேரண்ட்ஸ் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க தேவையில்லை, ஐயோ அதுக்குள்ள சைக்கிள்ஸ் இர்ரெகுலரா இருக்கு, சீக்கிரமே PCOS வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு they need not have to take the stress. It is very much normal to have irregular cycles after 4 to 5 years, even up to 5 years also it is normal to have irregular periods after attaining menarche. Okay. So அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 4-5 years ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் சைக்கிள்ஸ் ரெகுலரா இருக்கணும். இப்போ ரெகுலர் சைக்கிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. 28 days plus or minus 7 days இதுக்குள்ளார உங்க சைக்கிள்ஸ் வந்துச்சுனாலே your cycles are regular. So suppose 21 நாளைக்கு முன்னாடி எனக்கு பீரியட்ஸ் வந்துருது, இல்ல 35-36 நாளைக்கு மேல 40 நாள் 45 நாள் மேல ஆகுது அப்படின்னா then it is irregular cycles. So irregular cycles வரதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்னு நீர்க்கட்டி PCOS இருக்கலாம், இல்ல அது ஹார்மோனல் டிஸ்டர்பன்சஸ் லைக் தைராய்டு, ப்ரோலாக்டின், இல்ல வேற ஏதாவது அவங்க மெடிகேஷன் எடுத்துட்டு இருக்கிறது, டயட், இந்த மாதிரி பல ரீசன்ஸ்னால சைக்கிள்ஸ் இர்ரெகுலரா இருக்கலாம். இப்போ நீங்க இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் பத்தி சொன்னீங்க. சில பேர்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பீரியட்ஸ் வருது பட் வந்து ஸ்டாப் ஆக மாட்டேங்குது. இப்போ 4-5 டேஸ்ல வந்து அந்த ப்ளீடிங் ஸ்டாப் ஆயிடணும், பட் எனக்கு ஆவல அப்படின்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரீசன்? ஸோ இதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம அப்நார்மல் யூட்ரைன் ப்ளீடிங்னு சொல்லுவோம். இன் ஜென்ரல் பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் வந்து ஒரு 5 days இருக்கும். சில பேருக்கு மேக்ஸிமம் போனா கூட ஒரு 7 to 8 days இருக்கும். 8 நாளைக்கு மேல பீரியட்ஸ் வருது இல்ல வந்து ஃப்ளோ அதிகமா இருக்குனாலே the cycles are abnormal. ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் அப்போ blood flow around 80 ml வரைக்கும் இருக்கும். அதை விட ஜாஸ்தியா இருக்கு, கட்டி கட்டியா போகுது, இல்ல பேட் நிறைய சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குன்னா கண்டிப்பா அது அப்நார்மல் யூட்ரைன் ப்ளீடிங். இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் யூட்ரஸ்குள்ளார இருக்கிற ப்ராப்ளம்ஸ்னால இந்த மாதிரி ப்ளீடிங் ஆகலாம். ஒன்னு கர்ப்பப்பைக்குள்ளார வந்துட்டு ஃபைப்ராய்ட் கட்டி, இல்ல அடினோமயோசிஸ், இல்லைன்னா ஏதாவது இன்ஃபெக்ஷன், இல்ல வந்துட்டு சில நேரம் புற்றுநோய், அந்த மாதிரி இருந்தா கூட இந்த மாதிரி ப்ளீடிங் எக்ஸசிவா இருக்கலாம். ஆர் இட் குட் பி ஹார்மோன் ரிலேட்டட் காசஸ், தைராய்டு, ப்ரோலாக்டின், இந்த மாதிரி ஹார்மோன் ரிலேட்டட் காசஸ், ஆர் ஏதாவது மெடிகேஷன்ஸ் அவங்க வேற ஏதாவது மெடிசன் சாப்பிடும் போதும் இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ளோ அதிகமா இருக்கலாம். ஸோ ஃப்ளோ அதிகமாக இருக்கு, அண்ட் அதே சமயம் இந்த டியூரேஷன் ஆஃப் ஃப்ளோ நீங்கள் சொன்ன மாதிரி மோர் தென் 7 days 8 days போகுது அப்படின்னா இட் இஸ் டெஃபினெட்லி நாட் நார்மல். தே நீட் டு அப்ரோச் த கைனகாலஜிஸ்ட். அதோட காஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அப்படி எடுக்காம விட்டோம்னா ரொம்ப அனிமிக் ஆயிடுவாங்க. ஓகே. ஸோ கேஸ் ஸ்டடி 3 பார்த்தீங்கன்னா வந்து பீரியட்ஸ் வரத்துக்கும் அவங்க டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும், டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணணும். வந்த பீரியட்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் அவங்க டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும், டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணணும். இந்த மாதிரி
கேசஸ்லாம் இருக்கு. இதுக்கான உங்களோட ஒப்பீனியன் டாக்டர்? அதாவது ஆனோவுலேட்டரி டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதாவது மாசம் மாசம் வந்துட்டு நம்மளோட கருமுட்டை வெடிச்சு வெளியில வரணும். இது நேச்சுரலா நடக்கிற ப்ராசஸ். சில நேரங்கள்ல இந்த ஆனோவுலேஷன் நடக்கும், அதாவது கருமுட்டை தானா வெடிச்சு வராதப்போ இது பல காரணங்கள், ஐ டோல்ட் யூ, நீர் கட்டி இருக்கிறதுனால இல்ல ஹார்மோன் சேஞ்சஸ்னால தானா வந்து கருமுட்டை வெடிச்சு வரலன்னா பீரியட்ஸ் தானா வராது. அப்படி தானா பீரியட்ஸ் வராம நம்ம வந்து சில நேரம் வந்து டேப்லெட்ஸ் கொடுத்து பீரியட்ஸ் வர வைப்போம். அப்ப என்ன ஆகும்னா ஒரு 3-4 மாசம் பீரியட்ஸே வரல அப்படின்றப்போ அந்த எண்டோமெட்ரியல் திக்னஸ் வந்து அதிகமாயிடும். அந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ்ன்றது கர்ப்பப்பைக்குள்ளார சின்ன சத வளர்ச்சி. இதுதான் வந்து மாசம் மாசம் பீரியட்ஸ் அப்போ ஷெட் ஆயிட்டு இருக்கும். இப்போ இந்த ஒரு 3 மாசம் வரலன்னு வச்சுக்கோங்க பீரியட்ஸ், இந்த திக்னஸ் அதிகமாயிடும். இந்த திக்னஸ் அதிகமாகும் போது அந்த ஃப்ளோவும் ஜாஸ்தி ஆகும். சோ இதை ஸ்டாப் பண்றதுக்கு they will require tablets. So இதுக்கு காஸ் என்னன்னு பார்க்கணும். There are several causes. அந்த காஸ் என்னன்னு, ரூட் காஸ் என்னன்னு பார்த்து அதை நம்ம கண்டிப்பா ட்ரீட் பண்ணி ஆகணும். ஓகே. சோ இந்த மாதிரி பீப்பிள்க்கு வந்து பிரெக்னன்சி அஃபெக்ட் ஆகுமா? அதாவது the right anovulation இருக்கும்போது the chance of getting pregnant is less, but when they take proper treatment they know the cause. For example, சிம்பிளா prolactin ஹார்மோன் ஒரு சில பேருக்கு அதிகமா இருக்கும், அதுக்கான கரெக்டான டேப்லெட்டை கொடுத்துட்டீங்கன்னா பீரியட்ஸ் கரெக்டா வந்துடும். அண்ட் சில பேருக்கு PCOS, வெயிட் ரொம்ப அதிகமா இருப்பாங்க, லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணாலே போதும் அவங்களுக்கு சைக்கிள்ஸ் ரெகுலரா வந்துரும் and they can get pregnant. So there is definitely treatment for it. When you address the cause you will be able to find better results. and எந்த ரீசன்னாலயும் அவங்க பிரெக்னென்ட் ஆக முடியாதுன்றது கிடையாது. கரெக்டான டயக்னோஸ் பண்ணி கரெக்டா ட்ரீட்மெண்ட் கொடுத்தா definitely they can become pregnant. ஓகே. சோ இப்போ நீங்க டேப்லெட்னு ஒரு விஷயம் சொன்னதுனால என் மைண்ட்ல ஒரு क्वेश्चन வந்து, நிறைய பேர் வந்து என் வீட்ல வந்து கல்யாணம் இருக்கு இல்ல இந்த பூஜை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீரியட்ஸ் தள்ளுற டேப்லெட்டை போய் ஆட்டோமேட்டிக்கா வாங்கி வந்து சாப்பிடுறாங்க. இல்ல எனக்கு இந்த டேட்குள்ள பீரியட்ஸ் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பப்பாயா, பைனாப்பிள்னு சூடா என்னென்ன வேணுமோ அதிகமா உள்ள தள்ளி 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 வர வைப்பாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? There is no harm in taking the tablets once in a while. Once in a while you have to go for some ஏதோ ஒரு டெம்பிள் போகணும் இல்ல ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருக்கு அதனால எனக்கு பீரியட்ஸ் தள்ளி வரணும் அப்படின்றது once in a while to take tablets to delay the periods is absolutely fine and that doesn't cause any major side effects. இதுல பிரச்சனை என்னன்னா நீங்களா போயிட்டு வந்துட்டு ஓவர் த கவுண்டர்ல ஃபார்மசில வாங்கி சாப்பிடுறது, that is not advisable at all. You have to see the doctor and take the pills accordingly. And second thing வந்துட்டு இந்த பைனாப்பிள் சாப்பிடுறேன், அது சாப்பிட்டு பீரியட்ஸ் வர வைக்கிறேன், இது சாப்பிட்டு பீரியட்ஸ் வர வைக்கிறேன், it doesn't work out. It's just a myth. It absolutely doesn't help to make you come for the periods to come. ஓகே. சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் டைம்ல பாத்தீங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும். இது எதனால? பீரியட்ஸ்க்கு முன்னாடி. அதாவது வந்து generally there will be some glands in the vagina and the cervix லலாம். So these is a normal physiological process to have minimal white discharge. So இந்த white discharge எப்படி இருக்கும்னா clear-ஆ இருக்கும் and it will not be foul smelling, smell எதுவும் இருக்காது. ஒரு minimal white discharge before the periods is absolutely physiological, normal bodyயோட physiology அது. So it is absolutely normal to have minimal white discharge. ஒயிட் கலர்ல வரும், சில டைம் வந்து ஜெல் மாதிரி வரும். சோ இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் என்ன? No, minimal clear discharge. ஜெல்ன்றது இந்த clear discharge is fine. ஒருவேளை இப்போ உங்களுக்கு நிறைய வந்துட்டு இப்போ தயிர் மாதிரி வந்துட்டு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு, இல்ல வந்துட்டு ஸ்மெல் நிறைய வருது, இல்ல டெய்லியுமே ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு, அது பேண்டீஸ் எல்லாம் நனையுது, அப்படின்ற பட்சத்துல அது இன்ஃபெக்ஷன் காரணமா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தயிர் மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷனா இருக்கலாம். ஸோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சுகர் இருக்கிறவங்களுக்கு இல்லைன்னா வந்து HIV இருக்கிறவங்களுக்கு, இம்யூனிட்டி கம்மியா இருக்கிறவங்களுக்கு வரதுக்கு அதிக சான்சஸ். ஆர் பாக்டீரியல் வெஜைனோசிஸ் வரலாம், அதுல ஸ்மெல் வரும். ஆர் சம் STIsன்னு சொல்லுவோம், அதாவது வந்துட்டு செக்ஷுவலி transmitted diseases. So gonorrhea, chlamydia னு சொல்லுவோம். சோ அதுலயும் வந்து உங்களுக்கு எக்ஸசிவ் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். அது நீங்க டாக்டர் அணுகி கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா it will settle. சோ இப்போ நிறைய பேர் வந்து பேட்ஸ் யூஸ் பண்ணா எனக்கு ரேஷஸ் வருதுன்னு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. இது எதனால? அதாவது அந்த பேட் மேல இருக்கிற அந்த மெட்டீரியல் when it causes a friction with your normal skin, it can cause rashes. And when there is excessive moisture and the friction and the moistureனால it will cause rash in your thigh and vulval area. So வந்துட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா frequent-ஆ பேட சேஞ்ச் பண்ணி ஆகணும். சப்போஸ் உங்களுக்கு ஃப்ளோ கம்மியா இருந்தா கூட every 2 to 3 hours you have to change the pad and ensure
those areas are kept dry. ஒருவேளை உங்களுக்கு pad allergic-ஆ இருக்கு அப்படின்னா then you have to go for organic pads or menstrual cups. Okay, so talking about menstrual cups, menstrual cups and tampons, அது சேஃபா யூஸ் பண்ணலாமா? Because I think இந்தியால யூசேஜ் ரொம்ப கம்மின்னு நான் நினைக்கிறேன். So menstrual cups are absolutely safe. அது ஒரு silicone rubber மெட்டீரியல்ல பண்ணியிருப்பாங்க. The two types of cups, ஒன்று bell shape cup இல்லை ring shape cups அப்படின்னு சொல்லிட்டு recently many girls have started using menstrual cups. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒன்று இட்ஸ் வெரி ஈகோ ஃப்ரெண்ட்லி. நீங்கள் பேட் யூஸ் பண்ணீங்கன்னா அதை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும் செய்யணும். இது உங்களுக்கு அப்படி இல்லை, இட்ஸ் ரீயூசபிள். யூ கேன் வாஷ் இட் அண்ட் ரீயூஸ் இட் அண்ட் அப் டு 10 years ஆல்சோ யூ கேன் யூஸ் இட். அண்ட் எங்கே போனாலும் இட் இஸ் ஹேண்டி டு டேக் இட் இல்லையா? ஸோ அண்ட் யூ கேன் டூ அதர் ஆக்டிவிட்டீஸ் ஆல்சோ. உங்களுக்கு ஸ்விம்மிங், ஜிம்னாஸ்டிக்ஸ், வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன் டூ. And tampons are okay to use, but it is not as safe as menstrual cups. ஏன்னா tampons கரெக்டாக யூஸ் பண்ணணும், கரெக்டாக அதை சேஞ்ச் பண்ணணும், சிங்கிள் யூஸ் தான் பண்ணணும். சம்டைம்ஸ் இட் கேன் காஸ் சம்திங் கால் டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம். ஸோ அதனால tampons வந்துட்டு யூ கேன் யூஸ் பட் வித் காஷன். பட் menstrual cups are definitely safe and can be used. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளாத் பேட்ஸ் வருது, நிறைய பேண்டி டைப் பேட்ஸ் இந்த மாதிரிலாம் வருது. ஸோ இதெல்லாம் இப்போ இருக்கிற புது இன்வென்ஷன்ஸ். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? லைக் இதுவும் சேஃபா யூஸ் பண்ண? ஆக்சுவலி ஆர்கானிக் பேட்ஸ் ஆர் சேஃப். நம்ம யூஸ் பண்ற நிறைய சானிட்டரி பேட்ஸ்ல இப்போ ரீசெண்டா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா டயோன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு அந்த மேனுஃபேக்சரிங் அந்த இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல் அது. ஸோ திஸ் கேன் காஸ் எண்டோமெட்ரியோசிஸ் அண்ட் சில விதமான கேன்சர்ஸ் கூட இட் கேன் காஸ். ஸோ இட் இஸ் அந்த நார்மல் சானிட்டரி பேட்ஸ் நம்ம யூஸ் பண்றதை விட ஆர்கானிக் பேட்ஸ் அண்ட் menstrual cups are more safe and better. ஆர்கானிக்னா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? We have to read through what is there in that and then நார்மல் கிளாத்ல பண்ணது அண்ட் நார்மல் மெட்டீரியல்ல பண்ணது இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, சூப்பர். அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்போ பேட் நம்ம வாஷ் பண்ணிட்டு தான் டிஸ்போஸ் பண்ணணுமா? நாட் நெசசரிலி, பிகாஸ் the blood in the pad is already absorbed there. அதை நீங்க வாஷ் பண்ணி டிஸ்போஸ் பண்ணணும்ன்றது அவசியம் கிடையாது. அடுத்ததா பேட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆட்ல என்ன சொல்றாங்கன்னா ஜெல் லாக் டெக்னாலஜி இருக்குன்னு. அந்த ஜெல் கெமிக்கலா? So all these pads, most of the pads, all these sanitary pads that we get commercially, most of them have as these traces of diones inside that. So இது வந்துட்டு it is not very good, as recent studies have shown it can cause endometriosis. So anything artificial is not very safe. So that's why we recommend these days to use, as you say, these cloth panties and organic pads and menstrual cups are far safer than sanitary pads. இப்போ menstrual cup என்னோட வெஜினாக்குள்ள நான் இன்சர்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்காதா? லைக் சம்திங் இஸ் தேர்ன்ற மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீலிங் இருக்காதா? Initially 1 or 2 cycles you might find it difficult for insertion and removing and all that, but there it comes in very different sizes and it's very small. Once you start using it, it's very more comfortable than using sanitary pads. அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்போ பீரியட்ஸ்க்கு முன்னாடி இப்போ எனக்கு டேட் இருக்கு அப்படின்னா ஒரு 2-3 days பிஃபோரே பேக் பெயின் வரதா இருக்கட்டும், இல்ல கால் அதிகமா வரதா இருக்கட்டும், அபார்ட் ஃப்ரம் ஸ்டொமக் ஏக், இது என்ன மாதிரி பாடி இண்டிகேஷன்? அதாவது பீரியட்ஸ்க்கு முன்னாடி என்ன ஆகும்னா நம்ம பாடியோட ஹார்மோன்ஸ் நல்லா சடனா டிராப் ஆகும். ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன்ஸ், the female hormones, அது நல்லா டிராப் ஆகும். அது டிராப் ஆகும்போது சில ப்ரீமென்சுரல் சிம்டம்ஸ் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி பேக் பெயின், பாடி பெயின், லெக் பெயின் இருக்கலாம். அண்ட் ஆல்சோ சம் பீப்புள் ஃபீல் லிட்டில் டிப்ரெஸ்ட் ஆல்சோ. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இரிட்டபிளா இருப்பாங்க, பிரெஸ்ட் டெண்டர்னஸ் இருக்கும், ஒரு மாதிரி ப்ளோட்டட் சென்சேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் விதமான சிம்டம்ஸ் இருக்கும். ஒரு பேஷண்ட்க்கும் ஒரு மாதிரி. சில பேருக்கு இந்த ப்ரீமென்சுரல் சிம்டம்ஸ் சிவியரா கூட இருக்கலாம். சிவியரா இருந்தா they might require some treatment. Otherwise it is absolutely normal to have minimal body pain, feeling little low, minimal mood swings. இதெல்லாம் it's absolutely normal to have just before your periods. எந்த மாதிரி அந்த டைம்ல நம்ம ஃபுட் இன்டேக் பண்ணணும்? In general your hydration should be very good and low sugar food, அதாவது ரொம்ப sugary foods avoid பண்ணிக்கணும். And always have a balanced diet that will definitely help. But ஆனா periods timeல chocolate ice creams தானே அதிகமா crave பண்றாங்க. Yeah, it is so, but when you do a regular exercise and eat healthy food, a balanced food, it definitely does help. And you have other alternatives. If you sweeter சாப்பிடணும்னா you can have some dry fruits or you can have some dates, other fruit options instead of having direct sugar options, because sugar சாப்பிடும்போது it will cause dehydration and it's going to increase
increase your sugar levels, which is definitely not good for your body. So last question, periods timeல gym போலாமா? தாராளமா போலாம். Okay. தாராளமா periods timeல gym போலாம், because physical activity is going to release your happy hormones, and you'll feel little more positive, little more energetic. If you're feeling little low in energy, or if you're having cramps, severe cramps, then you need not have to do. But if you're comfortable, தாராளமா periods timeல you can carry on with your routine physical activities. Okay. ஸோ மக்களே, இதோட பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பீரியட்ஸ் பத்தியான இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. இதுலயே உங்களோட பாதி டவுட்ஸ் வந்து கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி கிளியர் ஆகலன்னா உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருக்கோ அதை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. ஸோ இவ்வளவு நேரம் அருமையா பதில் சொன்ன டாக்டர் சரண்யாக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.